நேற்று அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து ஒரு அரசு பள்ளியில போய் குழந்தைங்களை எப்படி அவங்க வந்து ஹராஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா டிவிக்கே வந்ததுக்கு அப்புறம் அது நடக்குதுன்றத வந்து நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேற்று அமைச்சர் கீர்த்தனா பண்ணதும் அந்த மாதிரியான ஒரு ஹராஸ்மெண்டா தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க அது ஒரு கட்டம் மேல போய் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் அவங்களோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக எல்லாரும் முன்னாடி அங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, முகம் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க, மீடியா இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி அந்த குழந்தைய அசிங்கப்படுத்துறது எதுக்காக? அவங்களோட பாயிண்ட ப்ரூவ் பண்றதுக்காக அசிங்கப்படுத்திருக்காங்க. அது அசிங்கமா இல்ல, அவங்களுக்கு அமைச்சருக்கு அசிங்கமா இல்ல, அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது தப்பாவே தெரியல அவங்களுக்கு. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அவங்க கிளாஸுக்குள்ள போறப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா புக்கை பார்த்து இங்கிலீஷை வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் அவங்க வந்து நம்பிட்டு ஒரு விஷயத்த வந்திருக்காங்க இல்லையா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அர்த்தங்கள் தெரியாதுன்னு அவங்க வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷனோட உள்ள வராங்க. வந்த உடனே அந்த குழந்தைங்களை படிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, பாருங்க இந்த மாதிரி குழந்தைங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கிறாங்க அப்படின்னு. குழந்தைங்க கிட்ட நீங்க பேசுறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அந்த குழந்தைங்களுக்கு வந்து அர்த்தம் தெரியாதுன்னு எப்படி நீங்க முடிவுக்கு வந்தீங்க? இவ்வளவும் அந்த டீச்சர் சொல்றாங்க, குழந்தைங்களா நீங்க சொல்லுங்க, படிக்கிறப்ப நான் சொல்லி கொடுக்கறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் அர்த்தத்தை சொன்னேன், அந்த அர்த்தத்தை நீங்க புக்ல நோட் பண்ணிருக்கீங்கன்னு டீச்சர் சொல்றாங்க. அதுக்கு குழந்தைங்க ஆமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களும் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. இவங்க உடனே டெஸ்ட் பண்றாங்களாமா குழந்தைங்களை போய் 2 வார்த்தைகளுக்காக அர்த்தத்தை கேட்கறாங்க. டெண்டர்னா என்ன, எவர்லாஸ்டிங்னா என்ன? அதுக்கும் அந்த குழந்தைங்க அவ்வளவு அழகா பதில் சொல்லுதுங்க. அதோட மீனிங்கை வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து எந்திரிச்சு சொல்லுது, எவர்லாஸ்டிங்னா கடைசி வரைக்கும் அப்படின்ற பதில் சொல்லுது. அமைச்சருக்கு அங்க பதறி போயிடுது. ஐயோ நம்ம சொன்ன பாயிண்ட வந்து குழந்தைங்க வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, தப்புன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த இடத்த பரவாயில்லையே குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு எந்த ஒரு நல்ல அமைச்சராக இருந்தாலும் சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைங்களை வந்து பாராட்டி இருப்பாங்க. ஆனா கீர்த்தனா அவர்கள் என்ன பண்றாங்க, உடனே கோல் போஸ்ட மாத்துறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிக்குதுன்றத வந்து ஒரு இன்சல்ட்டா எடுத்துட்டு கோல் போஸ்ட மாத்தி டீச்சர்கிட்ட உடனே சொல்றாங்க, நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து கான்வர்சேஷன் வச்சு பாருங்க, அவங்களால பதில் சொல்ல முடியாது. அமைச்சர் ட்ரை பண்ணாங்களா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி குழந்தைங்கனால அங்க பண்ண முடியாம போச்சா? கான்வர்சேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த முடிவுக்கு எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க? அப்ப தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, ஒரு ஸ்டீரியோ டைபிக்கல் மைண்ட் செட், ஒரு பொது புத்தி இருக்குல்ல, அதை வச்சு அந்த குழந்தைங்களை வந்து நீங்க அணுகுறீங்க, இன்சல்ட் பண்றீங்க. அப்ப இவங்க போய் கேக்குறாங்க, உங்க அப்பா என்ன பண்றாரு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்றாங்க. ஒரு சோசியல் ரியாலிட்டி, சமூக புரிதல் உள்ள எந்த ஒரு நபரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் எந்த ஸ்டூடெண்ட்டையும் போய் உங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூன்னு அவ்வளவு ஈஸியா கேட்டுற மாட்டாங்க. அந்த குழந்தை ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ண, அவங்க குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா அந்த குழந்தையோட சைக்காலஜி எப்படி எஃபெக்ட் ஆகும்னு யோசிச்சாங்களா கீர்த்தனா? இல்ல அந்த குழந்தையோட அப்பாவோட தொழில் அந்த குழந்தைக்கு வந்து சொல்றதுக்கு வந்து அந்த குழந்தை கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்றத யோசிச்சாங்களா? சோஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போய் குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம வந்து அராஜகம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இடத்துல அந்த நோட் பண்ணிருக்கோம், அந்த குழந்தையோட டோனை வந்து நோட் பண்ணி. அந்த குழந்தை வந்து நார்மலா நின்று நல்ல தைரியமா பேசிட்டு இருக்கு. இவங்களோட ஆட்டிடியூட பார்க்க அந்த குழந்தை வந்து பயந்து போய் கை கட்ட ஆரம்பிக்குது. நம்ம திராவிட இயக்கத்துல யார் முன்னாடி கை கட்டி நிக்காதீங்கன்னு சொல்லி கொடுத்த இயக்கம் இது. ஆனா அந்த இடத்துல ஒரு குழந்தை கை கட்டினா அட்லீஸ்ட் அந்த குழந்தைய கம்ஃபர்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, பெரியார கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க, ஆனா அந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அதை விடுங்க. கை கட்டி இப்படி நிக்கிற போது பயப்படுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் அந்த நேரத்திலேயாவது உங்க ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணி குழந்தையோட ஒரு நல்ல ரேப்போ டெவலப் பண்ணி பரவாயில்லடா சொல்லிடான்னு சொல்றதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சருக்கான அழகு. ஆனா அந்த இடத்துலயும் திருப்பி உனக்கு தெரியாதுன்னு மட்டும் தட்டா அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த சமூகத்துல உனக்கு படிப்பு வராது, படிக்கிறதுக்கு தகுதி உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சமூகத்துல படிப்பு எல்லாருக்கும் ஆனது அப்படின்ற ஒரு கொள்கையை எடுத்து அதுக்காக போராடி 100 ஆண்டு காலமா போராடி இன்னைக்கு கல்வியை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அப்படி இருக்க ஒரு சமூகத்துல எந்த விதமான வரலாறு தெரியாது, என்னென்ன போராட்டங்கள் நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாம அங்க போய் குழந்தைங்களை எல்லாரும் முன்னாடியும் மட்டம் தட்டி பேசுறீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா தெரியும். அந்த குழந்தை வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்னு சொல்றப்ப அந்த குழந்தைக்கு புரியல. இப்ப புதுசா ஒருத்தங்கள்ட்ட பேசுறப்ப புதுசா யாரோ வராங்க, அதுவும் மினிஸ்டர்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப குழந்தைங்களுக்கு நேச்சுரலா பயம் வரதான் செய்யும், கொஞ்சம் தடுமாறதான் செய்யும். நல்லா படிச்ச மேதாவிகளுக்கே வந்து ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சில வார்த்தைகள் அவங்களுக்கு மிஸ் ஆகதான் செய்யும். அதுக்குன்னு உடனே அவங்களுக்கு வந்து அறிவில்லை அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த குழந்தைக்கு அப்புறம் அந்த டீச்சர் கேட்கறாங்க, டீச்சர் கேட்டோடனே அந்த குழந்தை வந்து பதில் சொல்லுது, மை ஃபாதர் இஸ் கூலி அப்படின்னு சொல்லுது. அந்த டோன் பாருங்க, அதுக்கு முன்னாடி எவர்லாஸ்டிங்க்கு அதே குழந்தை தான் மீனிங் சொல்லுது, ஹை பிச்ல சொல்லுது, மை ஃபாதர் இஸ் கூலின்னு சொல்றப்ப அந்த டோன் அப்படியே கம்மியாகும். அப்ப அந்த இடத்துல
அந்த ஃபியூ மினிட்ஸ்ல அந்த குழந்தையோட சைக்கலாஜிக்கலா நீங்க எப்படி ட்ராமடைஸ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அமைச்சருக்கு வந்து புரியலைங்க. இன்னைக்குமே அவங்களை மட்டும் தான் பேசுறாங்க, அவங்களை மட்டும் தான் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க, அவங்களோட தற்பெருமையை மட்டும் தான் பேசுறாங்களே தவிர்த்து அந்த குழந்தை மேல நீங்க கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன அப்படின்றது கூட அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இடத்துல வந்து அது இது குழந்தை ஆன்சர் பண்ணிருச்சு. 2 கேள்வி கேட்கறாங்க, குழந்தை ஆன்சர் பண்ணோனே திருப்பி அதை வந்து ஒரு இன்சல்ட்டா பாக்குறாங்க. இன்சல்ட்டா பார்த்துட்டு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இதே கேள்வி நீங்க பேக் பெஞ்சர்ஸ்ட கேட்டு பாருங்க, அவங்களால சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பேக் பெஞ்சர்ஸ்ட இவங்க பேசியிருக்காங்களா? அங்க இருக்க குழந்தைங்கள்ட்ட பேசினாங்களா?